எத்தனை வருஷமா உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தது சந்தோஷ்? 2 வருஷம் சார். கண்ணு தெரியாதவங்களுக்கு மத்த எல்லா சென்சஸும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி? அது உங்களை நெருங்கினது, உங்க கூட பழகினது, க்ளோஸா இருந்தது செல்வி இல்ல மாயாதாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? அவளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாத்தி செல்வி மாதிரி பேசி என்னை ஏமாத்திட்டா சார். சரி, உங்களை குடும்பம் இந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு காரணம் மாயா மட்டும்தானா இல்ல சொத்து பிரச்சனையா? ரெண்டுமே தான் சார். அந்த மாயாவுக்கு நான் வேணும், அந்த குடும்பத்துக்கு என் சொத்து வேணும். எல்லாருமே சேர்ந்து என்ன திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்க சார். ரோஹிங்க. ஓகே ஓகே, கூல் டவுன். டோன்ட் கெட் இமோஷனல். ஓகே, இமோஷன் உங்க கிளாரிட்டியை பாதிக்கும். நீங்க எவ்வளவு தெளிவா என் கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன். மாயாவுக்கு ஏன் செல்வியை பிடிக்காது? எதை நம்பி நீங்க அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்க? உங்களுக்கு கண்ணு போன நாளில் இருந்து நீங்க அரெஸ்ட் ஆன நிமிஷம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் தென்னந்தெளிவா சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேன் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நோட் இட் டவுன். இப்போதைக்கு நமக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரி இவங்களுக்கு நம்ம காட்டிக்க கூடாது. பேர் என்ன சொன்னீங்க? பிரபா சார், பிரபாகர். செல்வி உங்களுக்கு என்ன முறை? செல்வி என் சொந்த அக்கா பொண்ணு சார். செல்வி அந்த வீட்டுல ரொம்ப குடும்பப்படுத்தின விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அவனுங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் சார். நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நல்லா ஏமாத்திட்டானுங்க சார். செல்வி தன் புருஷன் வீட்டிலேயே ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அது காரணமானவங்க உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன் சார். சந்தோஷ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு ரொம்ப நல்ல டைப் சார். எங்கிட்ட எல்லாம் நல்லா அன்பா தான் சார் பழகுவாரு. நான் அதை பத்தி கேட்கலப்பா. மாயா விஷயத்துல சந்தோஷம் எப்படி? உண்மையை சொல்ல போனா அந்த மாயா தான் சார் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா சந்தோஷ் எங்க செல்வியை தான் சார் காதலிச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த மாயா மாறின மாதிரியே தெரியல சார். 2-3 தடவை நான் கூட அவட்ட சண்டை போட்டிருக்கேன் சார். மாயாவோட கர்ப்பத்துக்கு சந்தோஷ் தான் காரணம்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரியான பித்தலாட்ட குடும்பம் சார். சொத்துக்காக அவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. நீங்க விசாரிச்சாதான் சார் எல்லா உண்மையும் என்னன்னு தெரிய வரும். சரி, சந்தோஷ பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ உங்களுக்கு வேற என்ன தெரியும்? புரிஞ்சுக்கிற நாள் வரும், அப்ப சொல்றேன். இப்ப இந்த செக்கை வாங்கிக்கோங்க. லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்க தயாராயிட்டா அப்புறம் எதுக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டுற? இதே பிசினஸா பண்ணு, நல்ல கலெக்ஷன் வரும். ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன கொன்றும். எந்த ரீசனுக்காக சந்தோஷம் அரெஸ்ட் பண்ணீங்க? வேற என்ன, ரேப் கேஸ் தான். சரி, எஃப்ஐஆர் காப்பி கொடுக்க முடியுமா? நாளைக்கு உங்க ஜூனியர் அனுப்புங்க சார், ரைட்டரை எடுத்து வைக்க சொல்றேன். சந்தோஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? வேற யார் சார்? அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு மாயா தான். நீங்க விசாரிச்ச வரைக்கும் தப்பு யார் மேல இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு சார். குழந்தை அவனோடது. டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் எவிடன்ஸ். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? ஆல்ரைட் இன்ஸ்பெக்டர், நாளைக்கு ஜூனியர் வருவாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. ஓகே சார். மாயாவோட குடும்பம் சந்தோஷுக்கு எதிராக சதி செய்யுதுன்னு உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது?
சந்தோஷ் கிட்ட ஒரு தடவை செக்ல அதிகமா அமௌண்ட் எழுதி பொய்யா கையெழுத்து வாங்கினாங்க. அப்பதான் அவங்க எல்லாரும் இவரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்க சந்தோஷ்ட இதை பத்தி சொல்லி இருக்கீங்களா? சொல்லியிருக்கேன் சார். ஆனா அவங்க மேல இருந்த அதிகப்படியான நம்பிக்கை அதை அவர் பெருசா எடுத்துக்கல. மாயா சந்தோஷ அடைய ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் அதை தடுக்க முயற்சி எடுக்கல? முயற்சி எடுக்காமலாம் இல்ல சார். பல தடவை சண்டை கூட போட்டிருக்கேன். ஆனா அவங்க சந்தோஷ கொன்னுடுவேன்னு அந்த குடும்பமே என்ன மிரட்டுச்சு. சந்தோஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன். முத்துன்னு உங்களை நம்ப வச்சு அவங்க நடத்துற நாடகம் எதுக்காகமா? எனக்கு ஆக்சிடென்ட் நடந்து சுயநினைவே இல்லாம இருந்த போது சந்தோஷ விட்டு என்ன நிரந்தரமா பிரிக்க அவங்க போட்ட திட்டம் தான் சார் இது. சந்தோஷ் வெளிநாட்டுக்கு போன பிறகு என்னம்மா நடந்துச்சு? ஏன் இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார். கிளைண்ட்டுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஏ சந்தோஷ் உங்களோட ஒத்துழைக்கலையா? அவர் ரொம்ப குழப்பவாதி சார். நான் சொல்கிறது எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. அதான் வேண்டான்னு விலகிட்டேன் சார். நீங்க அவரை மாயா கிட்ட காம்ப்ரமைஸுக்கு போக சொன்னதா சொன்னாரு. ஆமாம் சார். கேஸ் மாயா சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் காம்ப்ரமைஸ் பேசினா பெட்டராக இருக்குன்னு சொன்னேன். நீங்களா சொன்னீங்களா இல்ல மாயா ஃபேமிலி சொல்ல சொன்னாங்களா? என்ன சார், என்கிட்ட சண்டை போடணும்னு வந்திருக்கீங்களா? ஐயோ, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. அப்போ ஏன் சார் கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதையா தேவையில்லாத கேள்வி? நம்பி வந்தவங்கள பாதியிலே கழட்டி விடுறதா? சார், எனக்கு ஒத்து வரல, நான் விலகிட்டேன். அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அப்பாவிங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். நீதி கிடைக்கணும்னு தான் நம்மளை தேடி வராங்க சார். பாவம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு நல்லதை செய்ய முடியாட்டாலும் கெட்டதை செய்யாம இருக்கலாமே. சரி, இனிமே இந்த கேஸை நான் தான் டீல் பண்ண போறேன். இந்த கேஸுக்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்காமே, அது எப்ப தெரியுங்க? டாக்குமெண்ட்ஸா? நான் அதெல்லாம் அப்பவே கொடுத்துட்டேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. பொய் பேசுனா எனக்கு பிடிக்காது. இதுவரைக்கும் நான் பொறுமையா பேசுறதுக்கு காரணமே நீங்களும் என்ன போல ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்ங்கிறதுனால தான். சார், அது நோ 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 நோ, எனக்கு உங்க விளக்கமெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். போச்சே, எல்லாம் போச்சே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, போச்சே. குர்ரா. இப்படி ஆகும்னு டேய், தெரியாம போச்சே. என்னடா உன் மாமியை வாசல்ல உட்காந்து இப்படி அழுதுன்னு இருக்காங்க? ஒருவேளை கையிலோட அப்பா அடிச்சிருப்பானோ? அந்த மீச ஆ என் மாமியார். ஆ டேய், என் மாமியார் அந்த ஆளை தூக்கி போட்டு கழுத்து மேலே மிதிக்குண்டா. ஆமால்ல, மத்தவங்களை கொல்ற பீரங்கி ஏன் ஓரமா உட்காந்து குமுறி குமுறி அழுதுன்னு இருக்கு? அப்படின்னா அது பெரிய காரணம் இருக்கு மச்சி. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிருக்க மாட்டாங்களா? போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, போச்சே போச்சே. டேய், ஒருவேளை என் மாமியார் கொடுமை தாங்க முடியாம அந்த மீசை வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சோ? டேய், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாமியார் கவலையில இருக்கும்போது சரி, கடுப்புல இருக்கும்போது சரி, துக்கத்துல இருக்கும்போது சரி, துயரத்துல இருக்கும்போது சரி, கூட நிக்கிற மருமக என்னைக்குமே வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாதுடா. நிஜமாவா சொல்றா? நிஜமாவா? லவ் பண்ற பொண்ணு கண்ணீரை துடைக்கிறவன் வெறும் மங்குடி மந்திரி.
அவங்க அம்மா கண்ணீரையும் சேர்த்து துடைக்கிறான் பாரு, அவன் தான் ராஜதந்திரி. அப்படியா? போச்சு. ஆமாண்டா, அங்க பாரு. அந்த ஒபாமா ஆட்சி போயிடுத்துன்னு ஆடுறதோ இல்ல கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுத்துன்னு ஒப்பாரி வைக்கிறதோ, இப்ப மட்டும் நீ போய் உன் மாமியார் கண்ணீரை துடைச்சிட்ட, அப்புறம் திருஷா உனக்கு தான்டா. த்ரிஷாவும் வேணாம், நயன்தாராவும் வேணாம், எனக்கு என் கையில் மட்டும் போதும். இப்ப பாரு, மாமியார் மனதில் இடம் பிடிக்கிறது எப்படின்னு ஒரு புக் எழுதுற அளவுக்கு என் ஆளோட ஆத்தாவை எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. பாரு. என்னடா போச்சு. இப்படியா போவ? மாமியார்லாம் பார்க்க போகணும்னா எனி டைம் அஜித் குமார் தானே போனோம். சரி சரி. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தாடா உஷாரா இருந்திருப்பேனே. ஐயோ, என்னடா பண்ற? இந்த ஆளு போலீஸ்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? தண்ட கர்மம் அந்த ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்ல. போதும் நடி. வரட்டும், அந்த மீசை பிடிச்சு அப்படியே முறுக்கி போடுறேன். நீ என் பின்னாடியே வா. நான் எதுக்குடா? பிளான் ராங்கா போய் என் மாமியார் என்ன தூக்கி போட்டு மிச்சிருச்சுன்னா எதுக்கும் நீ என் பக்கத்திலே இரு. வா, நீ என் கூடவே வா. ஐயோ 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 ஐயோ, ஒரு தோசை சாப்பிட்டாலும் சைட் டிஷ்க்கு சிக்கன் இல்லாம சாப்பிட மாட்டேனே. இப்ப கீரை கடையறதுக்கே வழி இல்லாம போச்சே. ஐயோ, இப்படிலாம் நடக்கலாமா? இந்த மாதிரி நல்லவ கல்ல இருந்து தண்ணி வரலாமா? இதெல்லாம் என்னால பார்க்க முடியலடா. நானும் மனுஷன கல்லாடா. ஐயோ தம்பி, நீங்க எதுக்கு இப்படி அழுவுறீங்க? அத ஏன் தம்பி கேக்குறீங்க? சக்கரை டப்பாலையும் உப்பு டப்பாலையும் பல 500 1000 வச்சுக்கிட்டு அம்பானி மாதிரி இருந்தேன். ஆனா இப்படா அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாம அண்ணக்காவடியே நிக்கிறப்பா. என்ன ஆண்டி சொல்றீங்க? இங்க பாருங்க தம்பி, இங்க பாருங்க. ஐயோ, இந்த பிரச்சனையா? டேய் வேணாண்டா, வந்துடுறா. இத கொண்டு போய் பேங்க்ல மாத்தலாமே ஆண்டி. பேங்கா ரேஷன் கடையாடு தெரியாத அளவுக்கு கியூ நிக்குதப்பா. ஏடிஎம்ல வர்றியா ஆண்டி? ஏடிஎம் எல்லாம் சாத்தி புட்டியட சாய்ச்சி போட்டாங்கப்பா. அழுவாதீங்க ஆண்டி, நான் இருக்கேன், உங்களுக்கு நான் இருக்கேன் ஆண்டி. நீ மட்டும் என்ன அமெரிக்காவுல இருந்தா வர? உனக்கு தானே இந்த நோட்டு செல்லாது. செல்லுதோ இல்லையோ, உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது, என்னால பார்க்க முடியல ஆண்டி, பார்க்க முடியல. தம்பி எல்லாம் போச்சு தம்பி. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் இப்ப யாருப்பா சில்லறையா மாத்தி தருவாங்க? பிச்சைக்காரன் கூட அந்த நோட்டை வாங்க மாட்டான்டா, அப்புறம் சில்லற மாத்த முடியாரா? டேய் அந்த டீலுக்குலாம் ஒத்துக்காரா? டே தாயனும் கோயிலே எப்படி கண் கலங்கலாமா? இன்னும் 2 நிமிஷத்துல இந்த காசெல்லாம் எப்படி மாத்தி தரேன் மட்டும் பாருங்க ஆண்டி. நான் கொடுக்க மாட்டேன். எங்கடி போற? இரு இரு. டேய் மச்சான், இப்ப நாம இருக்கிற நிலைமையில காதலிக்கு எவனாவது உசுர கூட கொடுப்பான்டா, ஆனா சில்லற கொடுக்க மாட்டான்டா. வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய், வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்சிடாதடா. குர்ரா. குடு. நான் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு வேணாம். டேய், இப்ப குடுக்கல உங்க அப்பா வச்சிருக்க கொஞ்சம் நஞ்சம் பிளாக் மணி கூட போட்டு கொடுத்துருவேன். டேய் புல துரோகி, ஐடியா கொடுத்தவனுக்கு ஆப்படிக்கிறியா? டேய், காதல்னு வந்துட்டா எதுவுமே முக்கியம் இல்லடா. அந்த 8000 ரூபாய் சில்லற வாங்கணுமே, அதை குடுறா. யோசிச்சுதான் பேசுறியா? அப்புறம் சோத்துக்கே வழி இருக்காதுடா. பெரிய பெரிய பணக்காரன் கூட 4000 ரூபாய்க்காக நடுத்தரில் நிக்கிறான்டா. மச்சி கடைசியா சொல்றேன்டா, வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் குடுறா. ஐயோ, அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறா? 8500 ரூபாய் எப்படி மாத்துவனே தெரியலையே. ஆண்டி, தம்பி இதெல்லாம் எனக்கா? நான் எடுத்துக்கலாமா? எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டி, எடுத்துக்கங்க. இந்தாங்க ஆண்டி.
இத நீங்க கொடுக்கல தம்பி. ஐயோ நான் தான் இப்ப கொடுத்தேன். இல்ல இல்ல, அந்த தெய்வமே நேர்ல வந்து கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இனிமே சில்லறைக்கு இவனா பிச்சைக்காரன் தட்டுல இருந்தா எடுக்கணும் போல இருக்கு. என்ன ஆண்டி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன மூணாவது மனுஷனா? நானும் உங்க வீட்ல ஒருத்தன் தானே. ஐயோ தம்பி, எனக்கு நீங்க கூட பிறக்காத தம்பிதான். இரு, சில்லறை கொடுத்த உனக்கு நான் சிக்கன் சமைச்சு போடுறேன். 5 நிமிஷம் இங்கே இருங்க. கறிக்கடைக்காரன் எனக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லி திட்டி அமிச்சிட்டா. சில்லறை பையன் அவனை போய் நறுக்குன 4 கேள்வி கேட்டுட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்கப்பா, வந்துடுறேன். ஓகே ஓகே. லெக் பீஸா வாங்கிட்டு வாங்க ஆண்டி. டேய், ஆபீஸ்க்கு லீவு போட்டு பிச்சை எடுத்து கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வயிற்று வலி உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவு வாங்கி கையில இருந்த 8000 ரூபாய்க்கு நாயாப்பே அலைஞ்சு சில்லறை வாங்கினடா. இப்படி ஃபிகரோட ஆத்தாளுக்கு அள்ளி கொடுத்துறியடா. நீலாம் நல்லா வருடா, நல்லா வருவ. மச்சான், லவ் பண்ற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றவன் ஒரு மங்கினி மந்திரி, அவங்க அம்மாவையும் சேர்த்து இம்ப்ரெஸ் பண்றவன் ராஜதந்திரி. நீ தானே சொன்ன, அதெல்லாம் மறந்துட்டியா? அவங்கள இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி என்ன டிப்ரெஸ் பண்ணிட்டியாடா. இப்ப சோத்துக்கு எங்கடா போவ? மத்தியானம் என் மாமியாரு பிரியாணி பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, நீ இங்கே இருடா. அந்த பிரியாணி நீயே தின்னு போடா. டேய் அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாமா. இன்னைக்கே சொல்லுவாங்களான்னு தெரியல செல்வி, ஆனா தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக தான் வரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. சமையல் வக்கீலே இல்லாம யாராவது கோர்ட்டுக்கு வந்து நீ பாத்துருக்க? என்ன செல்வி, ஓடி போன வக்கீல கையில கால்ல விழுந்து திரும்ப கூட்டிட்டு வந்துட்டியா? அவன் வந்துட்டா மட்டும் இந்த கேஸ் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்க போறானாக்கும். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. தோக்க போறோம்னு தெரிஞ்சோம் சும்மா வெட்டி பந்தாக்கு கோர்ட்டுக்கு வருது எவ்வளவு பெரிய வலின்னு உங்களுக்கு தெரியுமா டாடி? அந்த ஆட்டோக்காரன் ஹீரோ மட்டும் இல்லனா செல்வி அந்த டாக்குமெண்ட்ல எப்பவோ கையெழுத்து போட்டிருப்பா, நிம்மதியாவோ இருந்திருப்பா. இப்ப கோர்ட் வரைக்கும் வந்து தோத்து அசிங்கப்பட்டு ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. ஏய், என்ன வம்பிழுக்கிறீங்களா? நெல்லு தம்பி, கோச்சுக்காதீங்க. வம்பு இழுக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒர்த்து கிடையாது. சொத்து எங்க பேருக்கு தான் வரப்போகுது. சந்தோஷம் மாயாவத்தம் கட்டிக்க போறான். ஆண்டவனே எங்க பக்கம் தான் இருக்கான் தம்பி. ஏதோ அணையிற விளக்கு பிரகாசமா எரியற மாதிரி சும்மா குதிக்காத, அடங்கு. மாமா, சேத்து மேல கல் எறிஞ்சா அழுக்கு நம்ம மேலதான் படும். பாரா, தோக்க போற கழுதைக்கு திமிர பாத்தீங்களா டாடி? மாயா, ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியா இரு. வா போலாம், வா. ஏய், வக்கீல் வந்துட்டார், வாங்க. ஹலோ கேகே சார், எல்லாம் ஓகே தானே? பக்காவா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் வராது. ஒன்றும் வராது. ஒரு நிமிஷம். என்னது, பரசுராம் சாரா இங்கே வராரா? ஆமாம் சார். உங்ககிட்ட யார் சொன்னது? நீ பாத்தியா? அது அவங்க ஜூனியர்ஸ் தான் சார் சொன்னாங்க. அதுவும் பெரிய கேஸ் விஷயமா இங்கே வராராம். என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ பெரிய வக்கீல் தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நம்ம கேஸில் உட்கார வேணாம். அவர் எந்த கேஸில் ஆஜராகிறாரோ அங்கே போய் உட்காருங்க. அவர் வாதாடுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நோட்ஸ் எடுங்க. நம்ம ஃபியூச்சருக்கு உதவும். புரியுதா? எஸ் சார். போங்க, அவரையே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். போங்க. யார் சார் வராங்க? பரசுராம்னு ஒரு பெரிய வக்கீல் டெல்லியில் இருக்கார். அவர் இங்கே வரதே ஒரு பெரிய அதிசயம். ஏதோ பெரிய சினிமா ஸ்டாரோட கேஸோ இல்லை மினிஸ்டரோட கேஸோ இருக்கும், அதான் இங்கே வரப்போறாரு. சமையல் பேசாம அந்த மாதிரி பெரிய வக்கீல் கிட்ட நம்ம போயிருக்கலாம்ல. எல்லா பிரச்சனையும் எப்போ முடிஞ்சிருக்கோம்ல. வாய முடுங்கக்கா, நமக்கேத்த வக்கீல் இவர்தான். ஜெயிக்கிற நேரத்துல அவர் காதுல விழற மாதிரி எதையாவது பேசிட்டு போறீங்க. டாடி, எல்லா ப்ரூஃபும் நம்ம சைடுல பலமா இருக்குல்ல. மாயா, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த கோர்ட் டிராமாலாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். அந்த ஆண்டவன் தீர்ப்பை உன் பக்கம் எப்பவோ எழுதிட்டான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய வேலை உன் கல்யாண வேலை மட்டும்தான். ஹலோ, என்ன சொல்ற? உளராத. அவர் எவ்வளோ பெரிய வக்கீல்னு தெரியுமா? அவர் பேமெண்ட் என்னன்னு தெரியுமா? ஸ்டேட்டஸ் பார்க்காம அவர் கேஸை எடுக்க மாட்டார். பெரிய பெரிய விஐபி கேஸ் மட்டும்தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். என்ன வக்கீல் சார்? டேய், நல்லா விசாரிச்சிங்களா? அதுவே ஒரு பிச்சைக்கார குடும்பம்டா.
அந்த லோ கிளாஸ் குடும்பத்துக்கு பரசுராம் சார் வந்து வாதாடுவாரா? டேய், நல்லா விசாரிச்சு தான் சொல்றீங்களா? போன வைங்கடா. இங்க என்னதான் நடக்குது? என்ன சார், ஏதோ செல்விக்கு வக்கீல் இல்ல, வாதாட யாருமே இல்ல, ஏதோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வருவாருன்னு சொன்னீங்க. இப்போ என் ஜூனியர் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சார் சொல்றாங்க? அந்த பரமசிவனே இறங்கி வந்த மாதிரி அந்த பரசுராமனே இறங்கி வந்து செல்விக்கு வாதாட போறதா சொல்றாங்க. நிஜமாவா? எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க தான் வக்கீல், உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியணும். எனக்கு தெரியணுமா? எதிர்க்கட்சி வக்கீல் யாரு, என்ன, அவங்க பலம் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க தான் எனக்கு சொல்லணும். அது உங்க கடமை. சார், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பரசுராமன் சார் கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த செல்வி என் புருஷனை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு அவர் கையில காலில் விழுந்து பிச்சை எடுத்திருப்பா. அதை பார்த்துட்டு உங்க ஜூனியர்ஸ் ஏதோ தப்பா நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய வக்கீலாவது இந்த குப்பை தொட்டி குடும்பத்துக்கு வாதாடுறதாவது. காமெடி பண்ணாதீங்க சார். காமெடி யார் பண்றாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். வா செல்வி. சார், அவர் தான் சார் பரசுராம். என்னங்க சொன்ன மாதிரியே செல்வி அவர்கிட்ட பேசிக்கிட்டே போறா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சார், இதை நீங்க ஏன் சார் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சார், பதறாதீங்க சார், பார்த்துக்கலாம். என்ன பதறாதீங்க? அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? அவரு ராம்ஜித் மலாய்க்கு எதிராகவே வாதாடுறவரு. இந்தியாவோட டாப் மோஸ்ட் வக்கீல்ல இவரும் ஒருத்தர். ஈஸியா சமாளிச்சலான்றீங்க. எனக்கு என்னவோ இந்த கேஸ் வேலைக்கு ஆகுன்ற நம்பிக்கையே இல்லை. வேலைக்கு ஆகணும் சார், வேலைக்கு ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேஸுக்காக ஒவ்வொரு செங்கலா நான் செதுக்கியிருக்கேன். இனிமே அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. தைரியமா இருங்க. மேடம், உங்களுக்கு எதுவும் தெரியாது. யோ வக்கீல், என் பொண்ணே தைரியமா இருக்கான், நீ ஏன் பயப்படுற? மேடம், வார்த்தைய. ஏய், வாங்க சார், நம்ம அங்க போய் பேசலாம். என்னம்மா யோசிக்கிற? எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எந்த வக்கீல் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சந்தோஷோட குழந்தையும் வயித்துல இருக்கு. இதை விட பெரிய எவிடன்ஸ் என்ன வேணும்? யார் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. வா போலாம்.